வணக்கம். பார்த்தீங்களா, பனி நிறையா பெய்யுது காய்ஸ். அப்பயும் சரி 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு அண்ணன் வந்து டயர் மாற்றணும் டிவிஎஸ் 50K அப்படின்னாரு. போனால் பனிலையும் சரி என் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் வண்டி ஓஸ் வண்டி வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் காய்ஸ். வாங்கிட்டு போயிட்டு பின்னாடி இருக்கிற டயர் புதுசு போட்டு பின்னாடி இருக்கிற டயர் முன்னாடி போடணுன்னு சொன்னாங்க. சரி நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணி கொடுத்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னதுனால சரி இன்றைக்கி நேரமாக போய் பனியும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்த்துட்டு முடிச்சிட்டேன். அவர் வண்டி கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ தம்பினாரு. ஆனால் பின்னாடி வீலுக்கு 100 ரூபா, முன்னாடி வீலுக்கு 100 ரூபா, பெட்ரோலுக்கு 50 ரூபா, 250 ரூபா கொடுங்கன்னு சொன்னதுக்கு என்னப்பா 250 ரூபா கேட்குறேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு கார்டு இருக்குது, ஆள் போட்டு வேலை செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு, பணம் இருக்குது, ஆனால் தரமாட்டேங்கிறாரு கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்படியெல்லாம் இருக்காங்க. இப்படி இருந்தால் எப்படி ஆகிறது? உழைக்கிறவங்களுக்கு என்றைக்கும் நல்ல ஒரு கூலி கிடைக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருக்குதா அதை சொல்லுங்கள். பணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மனசு இருக்க மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒன்றும் தெரியல காய்ஸ். உங்களுக்கெல்லாம் இப்படி நடந்துருக்குதா அதை சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. அது ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரிய மாட்டேது. உழைக்கிறவங்களுக்கு கரெக்டாக ஊழியம் கொடுக்க மாட்டுறாங்க. அவங்கள்ட்ட பணம்லாம் இருக்குது, ஆனால் தர மனசு இல்லை. ஆனால் அவங்களுக்கு வயசாகி போச்சு. அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க காலம் போன காலத்தில் கொடுத்து உதவலாம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டுறாங்க. நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க காய்ஸ். என்ன பண்ணுறது? பணம் கூட செலவுக்கு இதுக்கு காலையில் வேலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கஷ்டமாக இருக்குது காய்ஸ். வாங்க, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை காய்ஸ். சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதனால தான் பாருங்கள், குளூரில் போனேன், துண்டை கட்டிக்கிட்ட, ஜர்க்கினை போட்டுக்கிட்டேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதனால தான் பாருங்கள், ஃபேஸ் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் ஜர்க்கின்லாம் போட்டு கிளம்பிட்டேன். இப்படிலாம் இருக்காங்க காய்ஸ். பார்த்துட்டு நீங்களும் பேசிக்கிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க.